கண்களை மூடி நம்மை தாய்த்து ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நான் என் பிள்ளைகளுக்காக, என் கணவருக்காக, மற்றவங்களுக்காக ஜெபிக்காத இருந்திருந்தா இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் நீர் என்னோடு பேசுங்க, அரவணைங்க, எங்களுக்கு தேவையானதை எல்லாவற்றையும் நீங்கள் தந்துடலுங்க. இந்த ஆராதனையில் ஆண்டவரே உங்கள் ஆவின் பிரசனம் எங்களை வழிநடத்த தேவன் கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஏசு நாம் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒரு பாடலை பாடலாம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் அவர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் அவர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனிதன் அல்ல. நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீ ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீ ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனமாறிட மனபுத்திரன் அல்ல. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனமாறிட மனபுத்திரன் அல்ல. அவர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, அவர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. கரங்களை தூக்கி தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, எர்ஷடா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீ வருவதானே, உண்மையுள்ளவர் நீ வருவதானே. நம்பத்தக்கவர் நீ வருவதானே, உண்மையுள்ளவர் நீ வருவதானே. என் வாழ்க்கையின் பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமா, என் வாழ்க்கையின் பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் பாதை, என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. வாழ்க்கையின் பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே. நான் தள்ளாடி அது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. எல்லாமே சேர்க்க சித்தமே முடிந்ததே, ரெகோபோத் தொடங்கியதே. எல்லாமே சேர்க்க சித்தமே முடிந்ததே, ரெகோபோத் தொடங்கியதே. காரங்களை தூக்கி ஷடா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே, யெஷடா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீ ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர்தானே. நம்பத்தக்கவர் நீ ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர்தானே. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றுகிற தேவன், என் கண்ணீரில் யாவையும் துடைக்கிற தேவன்.
எஷடா தெய்வமே என்ன பெருக செய்பவரே எஷடா எஷடா சர்வவல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே என்ன பெருக செய்பவரே நம்பத்தக்கவர் நீ ஒரு உண்மையுள்ளவர் நீ ஒருவனானே நம்பத்தக்கவர் நீ ஒருவனானே உண்மையுள்ளவர் நீ ஒருவனானே நம்பத்தக்கவர் நீ ஒருவனானே உண்மையுள்ளவர் நீ ஒருவனானே நம்பத்தக்கவர் நீ உண்மையுள்ளவர் நீ ஒருவனானே நம்பத்தக்கவர் நீ ஒருவனானே உண்மையுள்ளவர் நீ ஒருவனானே. ஆமா, அவர் நம்பத்தக்கவராக இருக்கார். இந்த மனுஷர்கள் வாக்கு கொடுப்பார்கள், வாக்கு மாறி போயிடுவார்கள். அவர் மனிதன் அல்லங்க, அவர் தெய்வமாக இருக்கிறார். வாக்கு மாறாத தேவனா இருக்கிறார். ஆரம்பம் அற்பமானாலும் சம்பூர்ணமாய் மாற்றுகிற தேவன், உன் குறைவெல்லாம் நிறைவாக்கும் தேவன். ஆமா, அப்படியே கரங்களை இரண்டு கைகளையும் தூக்கி அப்படி எர்ஷடா தெய்வமே எர்ஷடா தெய்வமே சர்வவல்லமை உள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவரே சத்தமாக எர்ஷடா தெய்வமே சர்வவல்லமை உள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவரே நம்பத்தக்க
யெஷடா தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவரே யெஷடா தெய்வமே யெஷடா யெஷடா வல்லமையுள்ள தேவன் யெகோவா தெய்வமே யெஷடா செய்பவரே யெஷடா அவர் வல்லமை மத்தியில கடந்து வருது மகனே தெய்வமே யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவரே ஓ யெஷடா தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவர் அவர் வல்லமையுள்ள கரம் தெய்வமே என்னை பெருக செய்பவரே யெஷடா 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 தெய்வமே அப்படியே ஒப்பு கொடுங்க அவர் வல்லமை சர்வ வல்லமை உள்ளவரே யெஷடா தெய்வமே என்னை செய்பவரே யெஷடா 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 தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவரே யெஷடா தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே ஆமா கிழக்கத்து வெள்ளத்தை திருப்புவதைப் போல் இஸ்ரவேலின் சிறையிருப்பை மாற்ற தேவன் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுக தேவனா இருக்கார். அன்னைக்கு வெள்ளத்தை எப்படிங்க திறப்ப முடியும்? ஆனா அந்த வெள்ளத்தை திறப்புறது போல என் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பு உனக்கு எதிர்ப்பாக எழுதுற காரியத்தை இப்போதே ஒரு வாய்க்காலை திறப்பது போல திருப்புகிற தேவனா இருக்கார். நீ யோசிச்சு பார்க்கலாம். தண்ணீர் புரண்டு ஓடுகிறது. ஒரு வாய்க்காலில் தண்ணி ஓடுனாவே அதை திருப்புறது ரொம்ப கஷ்டம். அங்கேங்க உடஞ்சிக்கிட்டு போவோம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் அன்றுக்கு தெற்கு வெள்ளத்தை திருப்பினார். அதுபோல இஸ்ரவேலில் மீட்பை திருப்பினார். உனக்கு எதிர்ப்பாக எழுப்புற காரியத்தை வெள்ளம் போல் வந்தாலும் அந்த சிறையிருப்பை என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாற்ற வல்லமையோடு இருக்கிறார். ஆமா, அவர் ஒப்பு கொடுக்கும் போது அதுதான் யெஷடா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். வனாந்தரத்தை தண்ணீர் இல்லாத இடத்தை நிரப்பி ஆடு மாடுகள் எல்லாம் குடிக்குமாறு செய்த கர்த்தர். அன்னைக்கு 3 ராஜாக்கள் ஒரு போருக்காக திரும்பும் போது தண்ணீர் இல்லை, சோர்ந்து போயிட்டாங்க. அவன்கிட்ட நான் அடிமையாயிடுவேன், நம்மளை மீட்டுருவாங்க, நம்மளை அடிச்சிருவாங்க, உதச்சிருவாங்கன்னு சொல்லும் போது அப்பதான் என் தேவன் வாக்கு கொடுக்கிறார். நீர் காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனால் உன் பள்ளத்தாக்கில் தண்ணீர் நிரம்பி
நீன் குடித்தழுமே உன் ஆடு மாடுகள் எல்லாம் குடித்து கலப்பார்வேன்னு சொன்னது போல இப்ப வறண்ட நிலமாய் ஒன்றுமே தோற்று போற நிலையில நிக்கிறியா? இல்லங்க, அது தேவன் தரிசா கடந்த இந்த நிலத்தை தரிசனத்தை வைக்கிற கர்த்தர், ஆனா வரானரத்தை பயிர்களை உண்டுபடுத்துற கர்த்தர். முதலில் வாய்க்கால வெட்டு. எஸ், தேங்க்யூ ஜீசஸ். என்னோட நீங்க பேசுங்க. நீங்க பேசுனா வேத வார்த்தையினால, உபதேசத்தின் மூலமாக, என் ஜெபத்து மூலமாக, இந்த ஆராதனை மூலமாக என்னோட பேசுங்க. என்னோட பேசுங்கப்பா. La 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 la. என்னோட பேசுங்க என் இயேசப்பா, என்னோட பேசுங்க என் இயேசப்பா, என்னோட பேசுங்க என் இயேசப்பா, என்னோட பேசுங்க என் இயேசப்பா. வேத வார்த்தையினால நீங்க பேசணும், உபதேசத்தின் மூலம் நீங்க பேசணும். என் வார்த்தையினால நீங்க பேசுங்க, உபதேசத்தின் மூலம் நீங்க பேசுங்க. என் சொப்பனத்தில நீங்க பேசுங்க, உம் தரிசனத்தில நீங்க பேசுங்க. என் சொப்பனத்தில நீங்க பேசுங்க. அவரு பேசுகிற தேவன், நீங்க பேசுங்க. என்னோட பேசுங்க என் இயேசப்பா, என்னோட பேசுங்க என் இயேசப்பா, என்னோட பேசுங்க என் இயேசப்பா, என்னோட பேசுங்க என் இயேசப்பா. உங்க கையை பிடிக்கணும், உங்க மார்பிள சாயணும், என் குறையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும் சாமி. உங்க கையை தொட்டு நாங்க பேசிட வேண்டும், உன் கண்ணை அசைத்து நாங்க பேசிட வேண்டும். உங்க கையை தொட்டு நாங்க பேசிட வேண்டும், உங்க கண்ணை நாங்க பேசிட வேண்டும். என்னோட பேசுங்க என் இயேசப்பா, என்னோட பேசுங்க என் இயேசப்பா, என்னோட பேசுங்க என் இயேசப்பா, என்னோட பேசுங்க என் இயேசப்பா. எதிர்காலத்தை குறித்து Thank you Lord, thank you Jesus. எதிர்காலத்தை குறித்து நீங்க பேசிட வேண்டும், என் ஊழியம் குறித்து நீங்க பேசிட வேண்டும், என் ஜெபத்தை குறித்து நீங்க பேசிட வேண்டும், என் பேரை சொல்லி நீங்க பேசிட வேண்டும். என்னோட பேசுங்க என் இயேசப்பா, என்னோட பேசுங்க என் இயேசப்பா, என்னோட பேசுங்க என் இயேசப்பா, என்னோட பேசுங்க என் இயேசப்பா. அன்று ஆபர்மனோடு நீங்க பேசின தெய்வம், அன்று மோசேயோடு நீங்க பேசின தெய்வம். அவர் சத்தத்தை கேளுங்க. தெய்வம் அன்று சாமி
சத்தத்தை கேளுங்க. மகனே மகளே, உங்கள்கிட்ட பேச விரும்புகிறார். என்னோட பேசுங்க என் இயேசப்பா, 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 என்னோட பேசுங்க. அப்படியே காரங்களே தூக்கி சொல்லலாமா? அவர் சத்தத்தை கேளுங்க. அவர் மெல்லிய சத்தம் அன்னையோட ஒரு வார்த்தை குன்றுகளை பிளக்க செய்தது. அன்னைக்கு மாற்று தேவன், உன் எதிர்காலத்தை மாற்றுகிற தேவர், உன் சிறையேற்பை மாற்றுகிற தேவன் உனக்கு வாக்கு கொடுக்குறார். அவரோட பேசுங்க, அவர் சத்தத்தை உணருங்க, அவர் மார்போடு சாயுங்க, அவர் காயத்தை தொட்டு பாருங்க. வேத வார்த்தையினால நீங்க பேசுங்க. உங்க சத்தம் மட்டும் உயரணும். உபதேசத்தின் மூலம் நீங்க பேசுங்க. வேத வார்த்தையினால நீங்க பேசுங்க. உபதேசத்தின் மூலம் நீங்க பேசுங்க. என் சொப்பனத்தில நீங்க பேசுங்க. உம் தரிசனத்தில நீங்க பேசுங்க. உம் சொப்பனத்தில நீங்க பேசுங்க. என் தரிசனத்தில நீங்க பேசுங்க. என்னோட பேசுங்க. உன் கூக்குரலை கர்த்தர் கேட்கிறார். என்னோட பேசுங்க என் நேசப்பா. அன்று ஆபரணோடு நீங்க அன்று மோசேவோடு நீங்க பேசின தெய்வம். அன்று இயேசுவோடு நீங்க பேசின தெய்வம். என்னோட நீங்க பேசுவீங்களா? என்னோட நீங்க பேசுவீங்களா? என்னோட பேசுங்க சாமி, என்னோட பேசுங்க சாமி. அப்பா என்னோட பேசு சாமி. நீங்க பேசலன்னா நான் ஒன்றுத்துக்கு லாக்கில்லாத பர்சன். என்னோட பேசலன்னா நான் ஒரு புழு. என்னப்பா என்னோட பேசுங்க என்னப்பா. உங்க கைய தொட்டு நீங்க பேசிட வேணும். உங்க கண்ணை அசைத்து நீங்க பேசிட வேண்டும். உங்க மடியில் அமர்ந்து நாங்க பேசிட வேண்டும். உங்க மார்பில் சாய்ந்து நாங்க பேசிட வேண்டும். என்னோட பேசுங்க என்னப்பா. என்னோட பேசுங்க என்னப்பா. என்னோட பேசுங்க என்னப்பா. என்னோட பேசுங்க என்னப்பா. எதிர்காலத்தை குறித்து நீங்க பேசிட வேண்டும். என் ஊழியத்தை நீங்க பேசிட வேண்டும். என் ஜபத்தை குறித்து நீங்க பேசிட வேண்டும். என் பெயரை சொல்லி நீங்க பேசிட வேண்டும். என்னோட பேசுங்க என்னப்பா. என்னோட என்னோட பேசுங்க என்னப்பா.
என்னோட பேசுங்க என் ஏசப்பா, என்னோட பேசு சாமி. அன்னைக்கு தாவீது உன்னுடைய என்னிட்ட இருந்து உன் ஆவியை மட்டும் எடுத்து போடாம என்னிட பேசு. கர்த்தர் ஆணிதரமா உங்களிடம் பேசுறார். அவர் சத்தத்துக்கு செவி கொடுங்க மகனே மகளே. அவர் சத்தம் மற்ற வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கிறது. நம்ம வேதத்தில் அநேக பரிசுத்தங்களை வாசிக்கலாம். ஆனால் அவரோட வார்த்தை நம்மளை தேற்றுகிறதா இருக்கிறது, நம்மளை அரவணைக்கிறதா இருக்குது, நம்மளை ஆற்றுகிறதா இருக்கிறது. உன் குமறுதலை என் கர்த்தர் அவர் கேட்கிறார். உன் சிறையிருப்பை நான் மாற்றி தருவேன் என்று கர்த்தர் ஆனந்தமா சொல்லுகிறார். உன் எதிர்காலத்தை குறித்து, உன் வாழ்க்கையை குறித்து, உன் படிப்பை குறித்து, உன் எல்லாத்தை குறித்து என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்னோட பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி ராஜா. நான் என்னமோ எதுன்னு வந்தேன், ஆனால் நான் வரக்கூடாதுன்னே யோசித்தேன். இந்த ஆராதனை கலந்துக்கூடாதுன்னே நினச்சேன், வீட்டிலே இருந்திருக்கான்னு நினச்சேன். ஆனால் என்னோட பேசின வார்த்தைகள் என்னை உயிர்ப்பித்தது. நான் குன்னி குழுங்கி உக்காந்துருந்தேன். உன் பரலோகத்திலிருந்து ஒரு கரம் வந்து என்னை தூக்குனது. பரலோகத்திலிருந்து வந்து என் ஒரு கரம் என்னை தூக்கி எடுத்தது. அவரோட மார்போடு சாய்த்தது. அவர் கையை தொட்டது, உங்க கண்ணை தொட்டு உன் கண்ணீரை யாவையை துடைத்தது. அன்னைக்கு ஈசாக்கு 5 நாட்களை விதை விதைத்தான். அது குருவிகள்லாம் நிறைவே மாற்றின கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற. உன் ஜெயத்தை கொடுக்கிற தேவன், வில்லை அன்பை முறிக்கிற தேவன். உனக்கு எதிர்ப்பாக எழுகிற ஆயுதங்கள் அது முறிக்கப்படுகிறது இப்பொழுது. எஸ், தேங்க்யூ மாஸ்டர். நன்றி தகப்பனே. இந்த ஆராதனை நீர் ஆசுவதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.